ஆராதனைக்கு ஆரம்பமாக நாங்கள் ஜெபம் செய்வோம். சோத்திரம் 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 ஏசப்பா ஏசப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே நாங்கள் கூடியிருக்க நோக்கத்தை நீங்கள் அறிந்திருப்பீர் தேவனே. அப்பா, நாங்கள் இங்கே ஏறெடுக்க போகிற பாடல் ஜெபம் செய்து எல்லாத்தையும் நீர் கேட்டு மகிமைப்படுங்க ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 16 நாம் வாசிப்போம். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரில் என் ஆண்டவராய் இருக்கிறேன். என் செல்வம் உமக்கு வேண்டியதாகிறாமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகத்துவ மக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நான் நாடி பின்பற்றுவதற்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பானபலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரில் காப்பாற்றுகிறேன். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் இளந்தயங்களையும் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது. என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விட்டி உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டி ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேருக்கும் உண்டு. ஆமென். சோத்திரம் 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 ஏசப்பா ஏசப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் ஏறெடுத்த இந்த பாடலை நீர் கேட்டீர் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தை நீர் கேட்டீர் ஆண்டவரே. அப்பா, இதில் நீர் மகிமைப்படுங்க ஆண்டவரே. இன்னும் வரப்போற ஆண்டவரே, இந்த வேத வசன ஆராய்ச்சிக்காக நீ ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
இந்த பரிசுத்தமான காலை பொழுதிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது. எனவே நாம் ஆண்டவரை துதிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மட்டும் நடத்தின இம்மானுவேலே இனிமேலும் நீர் நடத்த வல்லவராக இருக்கிறீர். அதற்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுடைய செய்தி ஆசீர்வதியும். அடைய மறைத்து நீர் பேசும், நீர் மகிமைப்படும். இயேசு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 7-8 நாம் வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகிறதை விரும்புகிற யாவருக்கும் அவர் தந்தருளுவார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தான் வாழ்ந்த காலத்திலே கடைசியாய் எழுதின நிருபம் இது. கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற வாழ்க்கையில அவரோடு கூட ஓடின ஆவிக்குரிய ஓட்டத்தை பற்றி நான் இங்கே பார்க்கிறோம். வேதவசனம் சொல்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடுகிற போது அநேக தடைகள் நம்ம வாழ்க்கையிலே, பாடுகள், உபத்திரங்கள் வரும். ஆனாலும் கூட பவுல் முடிக்கும் போது சொல்றார், என்ன சொல்கிறார் என்று கேட்டால், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை நான் முடித்தேன் என்று சொல்லி அங்கே நமக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கலாத்தியரில் நாம் வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அங்கே என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே, இயேசு கிறிஸ்துவோடு கூட ஓடுகிற ஓட்டத்திலே நமக்கு அநேக தடைகள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிற போது கலாத்தியர் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம் என்ன சொல்வது என்று சொன்னால், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்திலே உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, தேவஜனமே, 2 கொரிந்தியரிலே வாசிக்கும் பொழுது 11ஆம் அதிகாரத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், 11ஆம் அதிகாரத்திலே 28வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று சொல்கிறார். ஆகவே இவை எல்லாவற்றின் மத்தியிலும் ஓடும் ஆண்டவர் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே, கிறிஸ்துவோடு கூட ஓடுகிற ஓட்டத்திலே பலவிதமான ஓட்டங்கள் உண்டு என்பதை நாம் பார்க்கலாம். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது பொறுமையோடே ஓடுகிற ஒரு ஓட்டம். இரண்டாவது நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் சந்தோஷமான ஒரு ஓட்டம். மூன்றாவது தடைப்பட்ட ஓட்டம் என்று சொல்லி பலவிதமான ஓட்டங்களை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். முதலாவது இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் ஓடுகிற போது, ஊழியத்திற்கென்று தன்னை ஒப்பு கொடுத்த போது அநேக விதமான பாடுகள், உபத்திரம் வந்தது.
ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி நமக்கு எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக வைராக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடித்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். முதலாவது பொறுமையோடு ஓடுகிற ஓட்டத்தை நாம் குறித்து நாம் பார்க்க போகிறோம். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் வாசிக்க கேட்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். ஆக இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், முதலாவதாக இயேசுவோடு ஓடுகிற ஓட்டத்திலே நாம் பார்க்கும்போது ஆவிக்குரிய ஓட்டத்திலே பொறுமையோடே ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறோமாய் இருக்க இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே முதலாவது ஓட்டம் எப்படிப்பட்ட ஒரு ஓட்டம் என்று சொன்னால், ஆவிக்குரிய ஓட்டத்திலே இயேசுவோடு கூட ஓடுகிற போது பொறுமையோடே நாம் ஓட வேண்டும். மாத்திரமல்ல, நமக்கென்று நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திலே நாம் ஓட வேண்டும். ஏனென்றால், உதாரணத்துக்கு நாம் சொல்லுகிற போது, உலக பிரகாரமாக ஒலிம்பிக் விளையாட்டுகள் விளையாடும் போது அவர்களுக்கென்று ஒரு கோட்டை நியமித்து ஓடுவார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கென்று சில விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். எந்த விதமான ஆடை அணிய வேண்டும், எந்த விதமான ஷூஸ்களை அணிய வேண்டும் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். ஆகவே நியமித்தபடி நாம் செய்கிற போது நம்முடைய ஓட்டம் எந்த விதத்திலும் தடைபடாது. ஆகவே தான் இங்கே சொல்லுகிற போது, இயேசுவோடு ஓடுகிற போது எப்படி ஓட வேண்டும் என்று சொன்னால், நாம் பொறுமையோடே ஆவிக்குரிய ஓட்டத்திலே ஓடுகிற போது பொறுமையோடே நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஏன்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு இங்கே சொல்கிற போது நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ஓட்டத்திலே நாம் கீழே விழுந்து விடாதபடிக்கு அநேகர் ஆரம்ப காலகட்டங்களிலே பார்க்கிற பொழுது நன்றாய் ஓடுவார்கள், ஆனால் விழுந்து விடுகிறார்கள். ஆகவே பவுலுடைய வாழ்க்கையில கூட நாம் பார்க்கும்போது அநேக பாடுகள் உபத்திரம் வந்தது. அவர் சொல்கிற போது இங்கே பார்க்கிறோம், நம் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நம்மை போல பாடுகளை அவர் அனுபவித்தவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, நமக்கு உதவி செய்யவும் அந்த பாடுகள் மத்தியிலே ஆவிக்குரிய ஓட்டத்திலே ஓடும்போது அநேக தடைகள், அநேக பாடுகள், உபத்திரங்கள் வரத்தான் செய்யும். ஆனாலும் அவை எல்லாவற்றிலும் நம்மை விடுவிக்கவும் நமக்கு உதவி செய்ய நமக்கு ஒருவர் இந்த காலங்களில் இருக்கிறார். எபிரேயர் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 2:18 விதமாய் சொல்லுகிறது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே ஆவிக்குரிய ஓட்டத்திலே நாம் ஓடுகிற போது, இயேசுவோடு கூட ஓடுகிற போது அங்கே பாடுகளும் தடைகளும் உபத்திரங்களும் வரும். ஆனாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியானவர் மாத்திரமல்ல, அவர் நம்மை போல பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசுவோடு கூட ஓடுகிற ஓட்டத்திலே, இயேசுவோடு கூட வாழ்கிற வாழ்க்கையிலே, இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கையை பற்றி சொல்கிற போது ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறேன். ஆகவே நாம் அந்த ஓட்டத்திலே நியமித்திருக்கிறபடி, நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நியமத்தின்படியாக நாம் ஓடும்போது, கர்த்தருடைய வசனத்தின்படி ஓடுகிற போது, பொறுமையோடே நாம் ஓடுகிற போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இரண்டாவது நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், சந்தோஷமான ஒரு ஓட்டம். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகத்திலே 20ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனம், ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து கவலைப்பட்டேன், என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடி முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கமும் பண்ணவும் படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை
நிறைவேற்றவும் விரும்புகிறேன். இங்கே நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 20:24 பார்க்கும் பொழுது 23 சொல்கிறது, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறது மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகள் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் என்று பார்க்கிறோம். இது எப்படிப்பட்ட ஒரு ஓட்டம் என்றால், முதலாவது நாம் பார்த்தோம் பொறுமையோடு ஓடுகிற ஓட்டத்தை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இது எப்படிப்பட்ட ஓட்டம் என்றால் சந்தோஷமான ஓட்டம். இந்த ஓட்டத்திலே ஓடும் பொழுது, இயேசுவோடு கூட ஓடுகிற பொழுது அநேக நமக்கு உபத்திரங்கள் பாடுகளும் வரத்தான் செய்யும். ஆனாலும் அவை எல்லாவற்றிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்த போது அவன் வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் இருந்தது. ஆனால் அவர் எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், நான் முடித்தேன் என்று சொல்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை நான் முடித்தேன் என்று சொல்லி அதே 20ஆம் அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திலே 19 சொல்லுகிறது, வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன் என்று சொல்கிறார். அப்போ அவருக்கு ஊழியத்திலே அநேக விதமான சோதனைகள் போராட்டங்கள் வந்தது. ஆனாலும் அவர் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை நான் முடித்தேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார் பிலிப்பியர் 1:20 சொல்லும்போது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு வைராக்கியம் உள்ளவராக இயேசுவோடு கூட வாழ்கிற போது, இயேசு ஆவிக்குரிய ஓட்டத்திலே ஓடுகிற போது ஒரு வைராக்கியம் உள்ளவனாக அவர் காணப்பட்டார். பிலிப்பியரில் நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் புஸ்தகத்திலே வாசிக்கிற பொழுது 3ஆம் அதிகாரத்திலே 11 சொல்லுகிறது இவ்விதமாக, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேர்ந்தவனானே என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவளை மறந்து முன்னானவளை நாடி என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஆவிக்குரிய ஓட்டத்திலே ஓடுகிற போது அநேக விதமான தடைகளும் பாடுகளும் உபத்திரமும் வரும். ஆனால் அவைகளை நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அந்த 13ஆம் வசனத்திலே பார்க்கும்போது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன் என்று சொல்கிறார். அது என்னவென்றால், பின்னானவளை மறந்து விட வேண்டுமா? பின்னானவளை மறந்து முன்னானவளை நாடி நாம் ஓட வேண்டும். கிறிஸ்து இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். நமக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிற போது கர்த்தர் அது சந்தோஷமான ஒரு ஓட்டமாக ஆண்டவர் மாற்றுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவேதான் வேதவசனம் சொல்லுகிறது, பின்னானவளை நாம் மறக்க வேண்டும் என்று சொல்லி. மூன்றாவது ஒரு விதமான ஓட்டம் உண்டு. அது என்னவென்றால், முதலாவது நாம் பார்த்தோம் பொறுமையோடு ஓடுகிற ஓட்டம், இரண்டாவது சந்தோஷமான ஓட்டம், மூன்றாவது சொல்றாரு அது சுகமான ஒரு ஓட்டம் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவோடு ஓடுகிற ஓட்டம் என்பது ஒரு சுகமானது, ஒரு ஆசீர்வாதத்துக்கு உரியதாய் இருக்கிற நீதிமொழியின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 18ஆம் அதிகாரத்திலே நாம் விதமாக நீதிமொழியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகமும், நீதிமான் அதற்கு ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அதில் நீதிமான் ஓடி எப்படி இருப்பான்? சுகமாயிருப்பான். அப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவோடு கூட ஓடுற அந்த ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டம் என்றால் ஒரு சுகமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க நாம் பார்க்கிறோம். தேவ ஜனமே, அது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 91ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிற வேளையிலே அங்கே என்ன பார்ப்போம், எப்படிப்பட்ட இந்த ஓட்டம் என்று சொன்னால், சங்கீதத்திலே 91 பார்க்கும் பொழுது வீடுகளில் இப்போ நேரம் கிடைக்கும் போது எடுத்து நீங்கள் படிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 9 16 வசனங்களை படித்து பார்க்கணும்னு சொன்னால், இது எப்படிப்பட்ட ஓட்டம்? இது சுகமுள்ள ஒரு ஓட்டம், ஒரு ஆசீர்வாதமான ஓட்டம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் அவர் சொல்றாரு, அந்த வசனத்தை சொல்லும் பொழுது 91ஆம் சங்கீதத்தில்
அவர் சொல்ல, இரவிலே உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லிவிட்டு சொல்றார். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு ஆண்டவர் சொல்றார், உனக்கு தம்முடைய தூதர்களுக்கு என்ன செய்வாராம்? கட்டளையிடுவார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன் என்று சொல்லி. ஆகவே இந்த சுகமான ஓட்டத்திலே விதமான ஆசீர்வாதங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் பார்த்தோம் பொறுமையோடு ஓடுகிற ஓட்டம் என்று சொல்லி, இரண்டாவது சந்தோஷமான ஓட்டம் என்று சொல்லி, மூன்றாவது இது சுகமுள்ள ஒரு ஓட்டம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்க்கிற பொழுது தடைப்பட்ட ஒரு ஓட்டத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டிலே கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்க்கலாம். 5:7. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? பாருங்க, இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? இது எப்படிப்பட்ட ஓட்டம் என்றால் தடைப்பட்ட ஒரு ஓட்டம். அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஓடும் பொழுது சிலர் ஆரம்ப கட்டத்திலே நன்றாய் ஓடுவார்கள், விழுந்து போவதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால் நியமிக்கப்பட்ட அந்த நியமத்தின்படியாக ஓடுவதில்லை. ஆகவே இங்கே பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியர் எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் என்று சொல்ல பார்க்கிறோம். சத்ருவாகிய பிசாசு நமக்கு தடைகளை கொண்டு வருவான். அது மாத்திரமல்ல, பாடு உபத்திரங்கள் வரத்தான் செய்யும். ஆகதாங்க சொல்றாரு 3ஆம் அதிகாரத்தில் கலாத்தியர் 3 சொல்லும்போது முதல் வசனம் சொல்லுகிறது, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் என்று சொல்லுகிறார். ஆகவே சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகும்போது நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டமானது தடைப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த காலவெளியிலே தேவஜனமே, அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் ஓடுகிற போது நாம் எப்படி ஓட வேண்டும் என்று சொன்னால் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாக ஓட வேண்டும், பொறுமையோடு நாம் ஓட வேண்டும். மாத்திரமல்ல, அசதியாய் நாம் இருக்கக்கூடாது. ஆகதான் எபிரேயர் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது 6:11 அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலே நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுவர்களாய் இருந்து என்று சொல்கிறார். நீங்கள் அசதியாய் இராமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரோடு கூட ஓடுகிற போது, இயேசு கிறிஸ்துவோடு கூட ஓடுகிற போது, ஆவிக்குரிய ஓட்டத்திலே ஓடும் பொழுது நாம் எப்படி ஓட வேண்டும் என்றால் அசதியாயிராமல் ஓட வேண்டும். இரண்டாவது சொல்றாரு, நாம் நியமிக்கப்பட்டபடி நாம் ஓட வேண்டும். ஓடுகிற போது கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். அது மாத்திரமல்ல, பவுல் போல் நாம் அப்போது சொல்ல முடியும், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி. இந்த காலவெளியிலே தேவஜனமே, உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எதனாலே தடைப்பட்டிருக்கிறது ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை தீமையான ஆலோசனைகளினாலே தடைப்பட்டிருக்கிறதா? பொறாமையினாலே தடைப்பட்டிருக்கிறதா? கீழ்ப்படியாமல், சத்தியத்தை கீழ்ப்படியாமல் என்று சொல்லுகிறார். கலாத்தியரில் சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றார், நீ புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்தை கீழ்ப்படியாதபடிக்கேன்னு சொல்றார். ஒருவேளை கீழ்ப்படியாதபடி அதனால தடைப்பட்டிருக்கிறாயா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி. இந்த காலவெளியிலே தேவஜனமே, உங்களால் அப்படியா ஒரு வைராக்கியத்தோடு சொல்ல முடியுமா? ஆராய்ந்து பாருங்கள், தீர்மானம் எடு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே, உமக்கு சோதரம். இந்த நாளிலே கர்த்தாவே, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்கிறாரே. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுற போது இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஒரு பந்தய பொருளுக்காக உலகப்புறமான ஓட்ட பந்தயத்தை ஒப்பிட்டு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆம் ஆண்டவரே, உதாரணத்தை எடுத்து சொல்லுகிற போது ஆண்டவரே கர்த்தா, உலகப்புறமாய் ஓடுகிறவர்கள் எவ்வளவு ஆயத்தத்தோடு, எவ்வளவு ஆண்டவரே தனக்கென்று நியமிக்கப்பட்ட நியமத்தின்படியாக சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து ஓடுவதை பார்க்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் ஆண்டவரே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின எம்பெருமான் இயேசுவே, சகலத்தையும் ஆளுகிறவரப்பா, சர்வ வல்லவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவாய் ஆண்டவரே அந்நியமத்தபடி நாங்கள் ஓடவும் அசதியாய் இராமல் ஆண்டவரே இயேசுவோடு கூட ஓடுகிற போது ஆண்டவரை நாங்கள் கவனமாய் ஞானமாய் சத்தியத்தில் கீழ்ப்படிந்து ஓடுகிற மக்களாய் ஓடி
அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்னானே, ஒரு வைராக்கியம் உள்ளவனாக, எங்களுக்கு ஒரு உதாரணம் உள்ளவனாக அவர் வாழ்ந்து முடித்ததை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தடைப்பட்டு காணப்படுவது உண்டு என்று சொன்னார். இந்த நாளில் தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்த்து பவுலை போல அந்த ஒப்புக் கொடுக்க இருக்கிறவிதார் ஆசீர்வாதம் வழி நடத்தும். இயேசு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.